மேடம் துர்கா ஸ்டாலினோட ஹேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர நீளமாக இருக்கும். நல்ல ஒரு சாட்டை மாதிரி முடின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சாட்டை மாதிரி முடி பின்னால் நிறைய நீளமாக இருக்கும். ஒரு நாள் திடீர்னு பார்க்கும்போது அவங்களோட முடி ரொம்ப கம்மியாக இத்தினூண்டாக இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே அதிர்ச்சி, என்ன ஆயிடுச்சு முடி அப்படின்னு நான் கேட்டேன். ரத்தம் வந்து அவங்க வீட்லேயே ஃபஸ்ட்டு கொட்டியிருக்கு. அதனால இவங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் ரொம்ப பயந்துருக்காங்க. அவங்களோட அந்த இதை பார்த்துட்டு, நிலைமையை பார்த்துட்டு அவங்க வந்து டாக்டர்கிட்ட அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்து நம்ம ஸ்டாலின் சாரோட குரல் பதப்பாக கேட்டுது. அதை கேட்டோடனே கிடுகிடுன்னு உடனே ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு புரிஞ்சிடுச்சு. ஆனால் அது போல் இல்லை. என்னென்னா ஒரு சில அது அந்த லைஃப் மாற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க வந்து அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஞாபக சக்தி அப்போ பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்கு எப்போவோ நடந்திருக்கும் அந்த விஷயங்கள. அது அந்த டைலாக் முதற்கொண்டு அவங்க என்ன சொன்னாங்கங்கிற அந்த டைலாக் முதற்கொண்டு அப்படியே சொல்லிடுவாங்க. ஐயோ இது கல்யாணமாகி வந்துச்சு, இதோட ராசி தான் வந்து ஹஸ்பண்டை பிடிச்சி உள்ளர போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்துடக்கூடாதுன்ட்டு அப்படி தான் அது மனைவி பேரில் அந்த ஒரு கேரும் அந்த ஒரு இதுவும் இருந்தால் தான் அப்படி ஒரு ஒரு மனக்கஷ்டம் அவங்களுக்கு வரும். ஒரு கணவருக்கு அவங்க வந்து எவ்வளோ வேலைகள் எவ்வளோ இது அவரோடவே கூட பயணம் பண்ணுவாங்க. இந்த குடும்ப நிர்வாகம் ஃபுல்லாக அவங்க தான் எல்லாமே இருந்தாலும் அவங்களோட அந்த ஞாபக சக்திங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம் மேடம். வணக்கம் வித்யா. அவரும் நானும் அதோட பாகம் 2 இன்னைக்கு வரப்போகுது, வெளியிட போகிறாங்க. ஆமாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது கேட்கும்போது. ஏன்னா நாங்கள் வந்து முதல் பாகம் படிச்சுட்டே அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். 2ஆம் பாகம் எப்படி இருக்க போதோ அப்படின்ட்டு அதை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக அவரும் நானும் வந்து நிறைய பெண்கள் போகிற இடத்துல எல்லாம் தொடர வெளியிட்ட ஒரு விஷயத்தில் எனக்கும் சரி போகிற இடங்கள் எல்லாம் கேட்பாங்க. அதே போல் மேடம் துர்கா ஸ்டாலின் அவர்களும் எங்கே போனாலும் ஏங்க அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி. அப்புறம் அது புக்காக வந்தது, முதல் நூல் அது போல் வெளியில் வந்தது 2018 வெளியில் வந்தது. இப்போ வந்து 2025 இப்போ பாகம் 2 வெளியில் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். முதல்ல உங்களோட பழக்கம் எப்படி ஆரம்பிச்சது? அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 90s இருந்தே தெரியும். சொல்லப்போனால் எனக்கு வந்து கலைஞர் அவரை வந்து நான் பார்க்குறதுக்காக அவருடைய வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருப்பேன் முன்னாடி. அப்படி போகும்போது மேடம் அவங்களும் அந்த வீட்டுடைய மருமகள் இல்லையா, அப்போது அவங்க வெளியில் வருவாங்க, பேசுவாங்க, உபசரிப்பாங்க. ரொம்ப ஒரு புன்னகை பூத்த ஒரு முகமாகவே இருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு நேச்சர் வேறு. அது போல் எனக்கு அப்போ தான் ரொம்ப பழக்கமாச்சு அந்த பழக்கம். அப்படி அப்போ ஒரு 35 வருட பழக்கம்னு சொல்லுங்கள். ஆமாம், 90sங்கிறப்ப கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் வந்து அப்போது மேயராக அவர் வந்து இதில் நிற்க போகிறாரு இந்த தேர்தலில். அப்போ முதல்ல நான் அவரை வந்து ஒரு பேட்டியை எடுத்தேன். அவரையும் இவங்களையும் அந்த கணவர் மனைவி 2 பேரையும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்டாலின் பேட்டி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பேட்டி எடுத்தேன். அது ரொம்ப ஹிட் ஆச்சு அந்த சமயத்தில். ஆனந்த விடனில் வந்தது, கவர் பேஜில் வந்தது அந்த பேட்டி. இது வரைக்கும் வந்து ஸ்டாலின் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஒரு வயசில் வந்து ரொம்ப ஒரு சின்னவராக அவர் தெரிவார். 40s தான் அப்போது ஒரு. ஸோ அது அவருக்கு வந்து காலேஜ் படிக்கிற ஒரு பையன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் அந்த பேட்டி மூலம் வந்து தெரிய வந்தது. அப்போ நிறைய பேர் வந்து அட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அந்த பேட்டியை படிச்சுட்டு. ஸோ அது அப்படியே வந்து அப்படியே அந்த இது கண்டினியூ ஆச்சு. ரொம்ப நிறைய நல்லா பேசுவாங்க, எப்போ ஃபோன் பண்ணாலும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான் குமுதம் ஸ்நேகிதியோட இருந்தபோது அப்புறம் இவங்க உதய கிருத்திகா 2 பேருடைய பேட்டி ஒன்று பண்ணோம் அந்த சமயத்தில். ஸோ இந்த அப்புறம் இவங்களோட மேடம் துர்கா ஸ்டாலின் அவங்களுடைய பேட்டியும் நாங்கள் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு அது மாதிரி அப்பப்போ அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க எப்போ பேசினாலும் ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி அவரும் நானும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது வந்து பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. 5 years அது நம்ம முடித்ததுக்கப்புறம் தான் முதல் பாகம் நூலாக வெளியில் வந்துச்சு. அப்போது வெள்ளி விழா தாண்டி 35 ஆண்டுகள் போகுது இப்போது உங்களுடைய நட்பு அப்படின்றது. இல்லை அவங்க வந்து பழகிறவங்க யாராக இருந்தாலுமே ரொம்ப வந்து அன்பாக பழகுவாங்க.
நல்ல ஒரு பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அவங்களோட உணர்வுகளை நல்லா புரிஞ்சுப்பாங்க. தன்மையான ரொம்ப ஒரு இதுவான ஒரு பெண்மணி அவங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த ஒரு என்னென்ன முதல் பாகத்துக்காக நான் ஒரு 5 இயர்ஸ் கூடவே அவங்களோடவே நான் அவங்கள பார்த்துட்டே இருந்திருக்கேன். அவங்களுடைய ஒவ்வொரு உணர்வும் என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரி அப்படின்ட்டு நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எல்லாமே அந்த மனசை விட்டு பேசும்போது அது புரிஞ்சுக்க முடியும். அதே போல் இப்போ 2ஆம் பாகத்துக்கும் அதுக்கு மாதிரி கிட்டத்தட்ட அது 2 வருஷம் அந்த தொடர் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் 1 வருஷம் எழுதினோம். ஸோ 3 இயர்ஸ், கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் இதை எழுதுறதுக்காக நாங்கள் அவங்களுடைய பயணம் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ரொம்ப நெருக்கமாக சொல்லப்போனால் டெய்லி வந்து அதுக்காக பேசுகிற அந்த டைம் வச்சு நான் சொல்லுவேன். ஸோ அந்த இதில் வந்து அவங்களுடைய அந்த உணர்வுகளும் அவங்கள ஆக்சுவலி ஹியூமன் பீயிங்காகவே ரொம்ப நல்ல ஒரு பெண்மணி. அவங்கள நான் நிறைய வாட்டி வந்து நிறைய விஷயங்களுக்காக வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்கேன். குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஞாபக சக்தி அப்போ பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்கு எப்போவோ நடந்திருக்கும் அந்த விஷயங்களை. அது அந்த டயலாக் முதற்கொண்டு அவங்க என்ன சொன்னாங்கங்கிற அந்த டயலாக் முதற்கொண்டு அப்படியே சொல்லிடுவாங்க. அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன நேற்றுக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னாலே எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து எவ்வளோ வேலைகள், எவ்வளோ இது அவரோடவே கூட பயணம் பண்ணுவாங்க. இந்த குடும்ப நிர்வாகம் ஃபுல்லாக அவங்க தான் எல்லாமே இருந்தாலும் அவங்களோட அந்த ஞாபக சக்திங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். கணவர் மனைவி 2 பேரும் பார்க்கும்போது அப்படி ஆச்சரியமாக இருக்கும். ஆக்சுவலாக வெளியிலேருந்து தான் இவ்வளோ நாள் நான் பார்த்துருந்தேன் அது வரைக்கும், அவங்களோட பேசுகிற வரைக்கும் இல்லையா. ஸோ என்னுடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும். பழைய ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து தெரிஞ்சது அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு தெரியாமல் அவங்க வந்து அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கூட கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி சின்ன விஷயமா இருந்தாலும் தன்னுடைய கணவருக்கு வந்து அது சொல்லணும். சொல்லலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. அப்படி ஒரு மனைவி எங்கே போய் பார்க்குறது? அந்த மாதிரி ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அதே சமயம் இவங்களுக்குள்ள சண்டை வராது அப்படின்லாம் இல்லை. நிறைய சண்டைகள் வரும். எல்லா கணவருக்கும் மனைவிக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு சில இதுதான், வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே. ஆனால் தைரியமாக தன்னுடைய ஒரு அபிப்பிராயத்தை அவங்க கணவன் விட்டு எடுத்து சொல்லிடுவேன். இது என்னுடைய உணர்வு, நான் இது மாதிரி இந்த விஷயத்தில் நான் இப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவங்க எடுத்து சொல்லிடுவாங்க. எந்த விதத்துலையும் அவங்க வந்து தயங்க மாட்டாங்க. அந்த வகையில் அதெல்லாம் ரொம்ப உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்கள் வந்து ஸ்டாலின் சார் சிஎம்மா இல்லாத போதும் அவங்கள பார்த்துருக்கீங்க, சிஎம் ஆன விட்டும் அவங்கள பார்த்துருக்கீங்க. அப்போ அவங்க குணத்தில் ஏதாவது மாறுதலுக்கு தெரியுதா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு புரிஞ்சிடுச்சு. ஆனால் அது போல் இல்லை. என்னென்னா ஒரு சில அது அந்த லைஃப் மாற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க வந்து அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே தான், அதே அன்பு தான், அதே போல் தான் என்கிட்ட தான் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. எல்லாம் யாரை பார்த்தாலுமே அது அதே போல் இதுதான். அவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய பணிகள் ஜாஸ்தி ஆகிட்டதுனால அது போல் சிலரோட பேசுகிறதுக்கு சம்டைம்ஸ் நேரம் இல்லாமல் வேணால் இருந்திருக்கலாம். பட் மற்றபடி வந்து எல்லார்கிட்டையும் வந்து ஒரே மாதிரி ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வீட்டில் அவங்க அந்த உதவிக்கு இருக்காங்களே, வேலைக்கு உதவிகள்லாம் இருக்காங்களே, அவங்களே எவ்வளோ இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ மதிப்பாங்க, அவங்க உணர்வுகளை எப்படி புரிஞ்சுப்பாங்க. அதை பக்கத்தில் நம்ம இருந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். சிலதெல்லாம் நான் அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய கற்றுக்கலாம். ஆமாம், இது என்ன, ஐயோ அந்த அவருக்கு வந்து அது மாதிரி என்ன நினைப்பாரோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அவருடைய உணர்வு என்னவா இருக்கும், இதில் அந்த ஒரு அதில் வேலை செய்கிற ஒரு தம்பி அவருடைய உணர்வு என்னவா இருக்கும் இப்படி யோசிப்பாங்க. அவங்க அது ரொம்ப நுட்பமாக இருப்பாங்க. அது ரொம்ப அது என்ன, அது அவங்க அப்பா வந்து ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியராக இருந்துட்டு அவருடைய ஒரு நுட்பமான ஒரு இது எல்லாமே இவங்களுக்கு அந்த இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்க சின்ன வயசில் இப்போ கூட அவங்க வந்து கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி அந்த நம்பிக்கைகள் உடையவங்க. ஆனால் இவங்க வீட்டில் அந்த மாதிரி நம்பிக்கைகள் இல்லாதவங்க. ஸோ அந்த ஒரு பயம் இருந்ததா அவங்களுக்கு, நம்ம உணர்வுகளை மதிப்பாங்களா? முதல்ல கல்யாணம் ஆகி வந்தப்போ அப்படி இருந்ததான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக இவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க பிறந்த அந்த குடும்பம் வந்து அவ்வளோ ஒரு பக்தி உள்ள ஒரு குடும்பம். அது போல் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திலேருந்து இவங்க வரும்போது இவங்களுக்கு வந்து நீங்கள் பயமாக இருந்ததான்னு கேட்டீங்க. அவங்களுக்கு உண்மையில் அந்த பயம் இல்லை. ஏன்னா கணவர் இவங்களை எப்படி மதிக்கிறார் அப்படிங்கிறத வச்சு மொத்த குடும்பமும் அந்த விஷயங்களை எடுத்துக்கோம். இவங்க கணவர் வந்து அது வந்து அவங்களோட ஒரு உணர்வு, இது உணர்வில் அவங்க இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அதே போல் தான் எப்படியில் பார்க்கலாம், ஒரு பெரிய திருநீர், இவ்வளோ பெரிய திருநீர், எப்போவுமே பெரிய பொட்டை வச்சுருப்பாங்க, திருநீர் பூசி இருப்பாங்க. அந்த திருநீர் வந்து எப்பவும் இருக்கும். கல்யாணம் ஆன புதுசில் இன்னும் கூட பெருசாக இருந்தது.
நீங்கள் அந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி இருக்கும்போது அவங்க நிறைய பேர் வந்து பயமுறுத்த, இதெல்லாம் மாமாவுக்கு பிடிக்காது, அவர் பெரியவருக்கு, நீ பாட்டுக்கு நீ வச்சிட்ருக்க, இது வந்து அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப இது டென்ஷன் ஆகிடுவார், இது ஏதாவது சொல்லிடுவார் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் இவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு கன்ஃபியூஸ் ஆனாங்க. என்னடா அது இப்படி சொல்கிறாங்க, நம்ம பிறந்ததுலேருந்தே வச்சிட்ருக்கோம், அப்போது அது நான் எப்படி வைக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவரும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார், அவர் ஒன்றும் சொல்லலை. அதனால் இவங்க பாட்டுக்கு இவங்க வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. பக்கத்துலேயே கிருஷ்ணன் கோயில் இருக்குது, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்தில் கிருஷ்ணன் கோயிலுக்கு டெய்லி போவாங்க, இவங்களும் போவாங்க, இவங்க அத்தையும் போவாங்கங்க. அந்த ஏலம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கிருஷ்ணன் பக்தி உண்டு. அதே போல் அவங்க இவங்களுடைய நாத்தனார் இருக்காங்க இல்லையா செல்வி மேடம், அவங்களுக்கும் அந்த பக்தி ஜாஸ்தி உண்டு. அதனால் எல்லோரும் அவங்க 2 பேரும் இவங்களும் அவங்க நாத்தனாரும் சேர்ந்துட்டு கோயில்களுக்கு நிறைய கோயில்களுக்கு போவாங்க. குறிப்பாக வந்து இந்த எலெக்ஷன் டைம் அந்த ரிசல்ட் எல்லாம் சொல்லும் போதெல்லாம் இவங்க வீட்டிலே இருக்க மாட்டாங்களாம், எல்லாம் அந்த சமயத்தில் பெரியபாளையம் கோயிலுக்கு அப்படி போயிடுவாங்களாம். அது மாதிரி அங்கே போயிட்டு அந்த கோயிலில் போய்ட்டு இது பண்ணிவிட்டு இப்போவும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டாங்க, கோயிலில் தான் இருப்பாங்க. இப்போ இங்கே திருப்பதி தேவஸ்தானம் அங்கே சென்னையிலேயே இப்போ பக்கத்தில் இருக்க வேண்டியிருக்கு, அதனால அங்கே சென்னையிலே இருக்கக்கூடிய அந்த திருப்பதி கோயில் அங்கே போயிட்டு வந்திருக்காங்க இந்த வாட்டியெல்லாம். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த கோயிலோடு தன்னை கனெக்ட் பண்ணிக்கும் போது தான் அதில் அவங்களுக்கு மனசு நிம்மதியும் மனசு இதுவும் இருக்குது. அதனால அவங்க வீட்டில் வந்து அதை பற்றி எதுவும் சொன்னதில்லை. சொல்லப்போனால் இப்போ இந்த ஆழ்வார்பேட்டை வீட்டுக்கு முன்னாடி அவங்க வந்து வேளச்சேரியில் இருந்தாங்க, அவர் வந்து இதில் மேயராக இருந்தப்போ அங்கே போனாங்க. ஸோ அந்த வேளச்சேரி வீட்லேயே அவங்க வந்து என்ன தனக்குன்னு ஒரு தனி பூஜா ரூமே அவங்க ரெடி பண்ணிக்கிட்டாங்க அந்த வீட்லேயே அது கட்டும்போது. ஸோ அது வந்து அதை விட இப்போ வந்து ஆழ்வார்பேட்டை வீட்டில் அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய பூஜா ரூம் அது. அதில் தனக்கு பிடிச்ச அந்த தெய்வங்கள், அந்த பிடிச்ச பாட்டு, அந்த தெய்வ பாடல்கள், அங்கே போய் காலையில் எழுந்த உடனே அவங்க வந்து குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து போய் சாமி கும்பிடணும், அவங்களுக்கு அந்த திருநீர் பூசிட்டு சாமி கும்பிடணும், அதான் அவங்களோட முதல் இதுவே. ஸோ அந்த ஒரு நிம்மதி அவங்களுக்கு அது இருக்குங்கிறதுனால அவங்க வீட்டில் யாரும் அதை பற்றி யாருமே எதுவும் இது பண்ண மாட்டாங்க. பெண் உரிமை, பெண்கள் முன்னேற்றம்னா வெளியில் நிறைய பேர் இதுவாக பேசுவாங்க ஆண்கள். ஆனால் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த விஷயத்தில் ஸ்டாலின் சார் எப்படி? ஆக்சுவலி ரொம்ப அவங்க 2 பேருமே சரி, அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா 2 பேருமே அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவர் வந்து குறிப்பாக மனைவி அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவார். நான் அது நிறையவே பார்த்துருக்கேன். அதனாலேயே எனக்கு ஒரு ஆதர்ச தம்பதிங்கிற மாதிரி அவங்கள தோணும். ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அவங்க என்ன சொல்லப்போனால் நாங்கள் இந்த இது எழுதினோம் இல்லையா, எழுதும்போது அந்த ஒவ்வொரு சாப்டரும் அந்த ஃபேக்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நேம் இருக்கும், இயர்ஸ் இருக்கும், அல்லது நடந்த விஷயம் கரெக்டாக, ஏன்னா அந்த ஞாபகத்துலேருந்து எழுதுறது கரெக்டானு தெரியாது, அதனால அவர் ஒரு தடவை வாசிச்சிடுவார் எல்லாத்தையும். அது போல் அதை வாசிக்கும்போது நான் வந்து அவர் என்ன கரெக்ஷன் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அவர் போடுறது வந்து வெறுமனே ஏதாவது வார்த்தை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குல்ல, அது மட்டும்தான் போடுவார். ஏதாவது அது நம்ம அடித்ததில் ஏதாவது டைப்பிங் மிஸ்டேக்ஸ், அவ்வளோதான். இல்லைன்னா ஒன்றுமே போட மாட்டார், அப்படியே எடுத்து அப்படியே கொடுத்துருவார். இதில் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நார்மலாகவே கொஞ்சம் பிரபலமானவங்க அல்லது வந்து அது சினிமாவோ அல்லது அரசியலோ இந்த மாதிரியான ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சில ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் வெளியில் சொல்லாத, இதெல்லாம் சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இவர்கிட்ட அப்படியெல்லாம் இல்லை, அவர் மட்டுக்கு அது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கு இன்னும் சொல்ல போனால் கணவர் வந்து மனைவி அடிச்சிருவார் ஒரு நாள். அந்த அடித்த விஷயத்தையே வந்து இவங்க பாட்டுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க. அவரும் அதை படித்தார். ஆனால் அது மனைவி அவங்க விருப்பம், அவங்க இதுவாக சொல்லியிருக்காங்க, நம்ம போய் என்னத்தை சொல்கிறது இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பார்த்துட்டு அப்படியே விட்டார். ஒரு இந்த இதுலேயே பாகம் 2 அந்த அவரும் நானும்லேயே ஒரு இடம் வரும். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ரீடர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. வீட்டில் வந்து ஏதாவது சண்டை வந்து அதில் வந்து சமாதானமாக்கி போகக்கூடியது நீங்களா இல்லைன்னா அவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க என்னென்னா, அப்படிலாம் வீட்டில் வந்து சடால்னு அப்படி சரணடைகிறது இல்லை இது பண்ணுறது அப்படிலாம் கிடையாது, யார் செஞ்சது என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அதை ஃபீல் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம செஞ்சது தப்புன்னா நான் உடனே போய் எனக்கு மன்னிப்பு கேட்டுடுவேன். அதே போல் அவர் செஞ்சது தப்புன்னா அவர் வந்து அதே போல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் இருப்போமே தவிர ஒன்றா மனைவி தான் மன்னி கேட்கணும், கணவர் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்கவுங்க செஞ்சதில் யார் வந்து யாரோடைய சைடு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ப தான் நாங்கள் வந்து நடந்துப்போம். அதனால இது இயல்பாக தான் போகும், அதில் நாங்கள் நினச்சி பார்க்குறது கூட ஒன்றும் பெருசாக கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க.
இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யங்கள் இருக்க போது எங்களுக்கு தெரியுது. பட்டு அந்த சுவாரஸ்யத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு 2-3 விஷயங்கள் சொல்ல முடியுமா? நிறைய விஷயங்கள் இருக்குது. புக்கு முழுக்கவே வந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தான். இதில் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி மேடம் துர்கா ஸ்டாலினுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்னன்னா, முதியோர் இல்லம் ஒன்று அவங்க ஆரம்பிக்கணும். இல்லம் அப்படிங்கிறத விட அவங்களுக்கு என்ன நினைப்பு அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அந்த அவங்க ஊருக்கு போயிருக்கப்பவும் சரி, இல்லை வேற எங்கேயாவது போகும்போதும் சரி, பார்க்கும்போதும் சரி, வயசானவங்கள பார்க்கும்போது அப்போ அவங்களுக்கு வந்து வயோதிகத்தால் நகர முடியாது. அதே சமயம் ஒருவேளை பணம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு சாப்பாடு போடுறது பக்கத்தில் பிள்ளைங்களும் இருக்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களால் அந்த வயோதிகம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து ஒரு நேர சாப்பாடாவது இவங்களுக்கு வந்து நம்ம போடணும், அவங்களுக்கு வந்து இங்கே வந்தால் சாப்பிட்டுடலாம் அப்படிங்கிற அந்த நிம்மதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் எப்படி அவங்களுக்கு அதை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக இந்த நினைப்பு இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இது அவங்களுடைய சிஸ்டர்ஸு, அவங்க தெரிஞ்சவங்க, உறவினர்கள் இவங்கள்ட்ட எல்லாம் அவங்க சொல்லிட்டு எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் வந்து அவங்க ஊரில் வந்து அவங்க அப்பா வந்து திருவெண்காட்டில் இவங்களுக்குன்னு ஒரு வீடு கொடுத்துருக்காரு. அது 3 சிஸ்டர்ஸுக்கும் சேர்ந்து ஒரு வீடு அவங்க அப்பா எழுதி வச்சுருந்தாரு. அந்த வீட்டில் நம்ம பேசாமல் அதை ஒரு இல்லமாக மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சாங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்லியிருக்கா, ஐயோ அப்படிலாம் பண்ண முடியாதுமா, அதுக்கு வந்து சரியான ஒரு சில பேசிக் வசதிகளோட சில இது வேணும், இது சின்ன வீடு இல்லையா, அந்த வீட்டில் அப்படி பண்ண முடியாது, இன்னொன்று வந்து இந்த மாதிரி பண்ணுனா அது பக்கத்தில் இருக்கணும், அதனால் அதை பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அது ஒரு மாதிரி அதை நான் பண்ண முடியாமல் ஒவ்வொரு வாட்டி இவங்க வந்து எல்லாரோடைய பர்த்டேயும் வீட்டில் எல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது இவங்க வந்து பெரும்பாலும் வந்து அது பர்த்டேயை விட நினைவு நாள், அப்பா ஆசிரியராக இருந்தவர் ஜெயராம், அவருடைய அந்த நினைவு நாள் அன்றைக்கெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த உணவு விடுவாங்க. அதே போல் நிறைய அந்த பிறந்தநாள் வரும்போதும் இது மாதிரி. ஸோ இவங்களுக்கு அது மேலும் மேலும் அந்த எண்ணெய் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்ததே தவிர குறையவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆகிடுச்சு. வீட்டில் வந்து அவங்க பொண்ணு வந்து, அம்மா எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, நான் முதியோர் இல்லம் ஒன்று பண்ணணும்னு. இவங்களுக்கு அப்படியே கேட்ட உடனே ஒரே ஆச்சரியமாக ஆகிடுச்சு. ஐயோ என்னது இது, கடவுள் வந்து நம்ம பொண்ணு வாயாலேயே நம்ம ஆசையை சொல்ல வைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. சரி கண்டிப்பாக நம்ம பண்ணிவிடுவோம், என்ன பண்ணுறதுன்னு. அது யங்ஸ்டர் நல்லா அவங்களுக்கு வந்து நிறைய அவங்க அதுக்காக இடம்லாம் குடுகுடுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அதை பார்த்துட்டு என்ன மாதிரி பண்ணுறது, எவ்வளோ பேரை அப்படி தங்க வச்சுக்கலாம், என்னவெல்லாம் வசதிகள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான பிளான் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இது வந்து அவங்களுடைய அப்பாட்டையும் அவங்க சேர்ந்து அவங்க கணவர்கிட்டையும் அது மாப்பிள்ளைகிட்டையும் சொல்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ நல்ல விஷயம், நான் ஏன் இது வந்து இன்னும் பண்ணுறீங்க, நல்லா பிரம்மாண்டமாக நல்லா பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக பண்ணுங்கள், நல்ல வசதியோடு அவங்க வந்து இங்கே இருக்கிறதுங்கிறதே நமக்கு ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களோட அந்த நிறைவு நாட்களை கடைசி நாட்களை அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அதனால் நீங்கள் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அது போல் இவங்க வந்து அதே மாதிரி ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப இடம்லாம் பார்த்துட்டு அவங்க இது பக்கத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று நம்ம பேசும்போது தெரிஞ்சுது, அவங்க தலைமுடியை வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேடம் துர்கா ஸ்டாலினோட ஹேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர நீளமாக இருக்கும். நல்ல ஒரு சாட்டை மாதிரி முடின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சாட்டை மாதிரி முடி பின்னால் நிறைய நீளமாக இருக்கும். அது நல்ல அழகான அதுக்கு பூ நல்ல லட்சணமாக வச்சு நல்லா எப்போவுமே அந்த மாதிரி ஒரு அந்த மங்களகரமாக இருப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு பார்க்கும்போது அவங்களோட முடி ரொம்ப கம்மியாக இத்தினூண்டாக இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே அதிர்ச்சி, என்ன ஆயிடுச்சு முடி அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவங்க ஐயோ இப்படி தாங்க எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னென்னா ஆக்சுவலி இந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு அவங்களுக்கு வந்து அந்த முடி கொட்டிடும் இல்லையா, அவங்களுக்கான அந்த முடியை வந்து முடி தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடியில் ஒரு பாதிக்கு மேலே அவங்க வந்து அப்படியே கட் பண்ணி அவங்களுக்கு விக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அது கேட்டோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, பரவாயில்லைங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த விஷயமும் எனக்கு இந்த இதை எழுதும்போது ஒரு இதுவாச்சு. அதுமாதிரி இன்னொன்று கூட நான் சொல்லலாம், இவங்களுடைய ஒரு வெட்டிங் டே அதுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணாங்க. யாரோ அதுக்கு முன்னால் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சின்ன சின்னதாக ஒரு நிறைய கப்ஸில் ஒரே ஒரு சின்ன ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், அல்லது ஒரு சின்ன உருண்டை இருக்கும், அந்த மாதிரி தான். அது மாதிரி ஏகப்பட்ட ஒரு 100 கப்ஸ் இருக்கும். அதுதான் அந்த ஃபுட்டு.
டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியான ஒரு ஃபுட்டுங்கிறதுனால அவங்க வந்து அது போயிட்டு வந்தவங்க அது போல் ரொம்ப சிலாகிச்சு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கும், நம்ம பேசாமல் அந்த வெட்டிங் டே அதுக்கப்போ ஈவினிங் எல்லோரும் குடும்பமாக போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போனாங்க, சாப்பிட்டாங்க, திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ மாடியில் வந்து அவங்க வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணிகிட்ருக்கும்போது வரும்போதே வந்து தொண்டை அவங்களுக்கு பயங்கர பெயின். ஏதோ தொண்டையில் வந்து இந்த நம்ம முருங்கைக்காயெல்லாம் சாப்பிட்டா எப்படி அந்த குச்சி குத்துனா எப்படி இருக்கும், அது போல் ஒரு குச்சி குத்துன மாதிரி ஒரு ஃபீல். என்னவோ இல்லை, நம்ம ஒன்றுமே மீன் அந்த எதுவும் நான்வெஜ் அவங்க சாப்பிட்றதில்ல, பட் முருங்கைக்காய் எதுவும் முருங்கைக்காயும் சாப்பிடல. இப்போ என்ன ஏதாவது சாப்பிட்டதில்ல, ஏதாவது குச்சி குத்திடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி செருமிக்கிட்டே வந்திருக்காங்க வீட்டுக்கு. அப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு அவங்க 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 போய் அவங்களுடைய ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களால பண்ண முடியல. இவங்க ஏதோ சவுண்டு கேட்டு கிருத்திகா அங்கேருந்து வந்துட்டாங்க. வந்துட்டு ஐயோ என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே இவங்க இப்படி சொல்கிறாங்களே தவிர அவங்களால பேசவே முடியல அந்த சமயத்தில். உடனே அவங்க ஐயோ என்னவோ அத்தைக்கு ஆகிடுச்சு சத்து போகிறாங்கன்னொடனே இவர் வந்துட்டார், அவங்க கணவர் வந்துட்டார், இந்த பக்கம் பையனும் வந்துட்டார், எல்லோரும் வந்துட்டாங்க. வந்துட்டு என்னென்னா இவங்களுக்கு பேச தான் முடியல. ஆனால் அந்த வலி அவ்வளோ வலி, ஏதோ குத்துதுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. வீட்டில் வந்து அவங்களுக்கு அந்த இதை கட்டியில் கை வச்சு இவங்க என்னவோ அடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. அந்த ரத்தம் வந்து அவங்க வீட்லேயும் ஃபஸ்ட்டு கொட்டியிருக்கு. அதனால இவங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் ரொம்ப பயந்துருக்காங்க. அவங்களோட அந்த இதை பார்த்துட்டு நிலைமையை பார்த்துட்டு அவங்க வந்து டாக்டர்கிட்ட அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்து பேசிக் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற ரேஞ்சில் ஏதோ சரியாக டெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இவங்களுக்கு வலி பிராணன் போகிற மாதிரி இருக்குது. சரின்னு அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டும் கூட மோகன் காமேஸ்வரன், அவர் வந்து அப்போ தான் ஏதோ இதில் வந்திருக்காரு, ஃப்ளைட்டில் இருந்து அப்போ தான் ரிட்டன் வந்திருக்காரு. ஃபோன் பண்ண உடனே அவங்க ஒய்ஃப் எடுத்துகிட்டு உடனே வந்து அவரோட குரலை கேட்டுட்டு, நம்ம ஸ்டாலின் சாரோட குரல் பதப்பாக கேட்டுட்டு அதை கேட்டோடனே கிடுகிடுன்னு உடனே ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு பெரிய பால் மாதிரி அந்த இது கட்டி உள்ளே இருந்திருக்கு தொண்டையில் அடைச்சிட்டு. அதனால் இவங்களால அது மூச்சு விட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அந்த இதை உடைச்சோடனே அப்படியே ரத்தம் அங்கேயே ஆக்சுவலி இவங்க வீட்லேயே ரத்தம் கொடன்னு கொட்டியிருக்கு. டாக்டர் வந்து இது அலர்ஜி அப்படிங்கிறத டக்குன்னு அப்போ தான் புரிஞ்சுட்டார். ஏன்னா முதல்ல போன இடத்துல ஹாஸ்பிட்டலில் அதுவே அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, என்னவோ குத்தி இருக்குது அப்படின்ட்டு உள்ளே அதை எடுக்கிறதுல தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அவங்க உடனே ஆன்டி அலர்ஜி இதெல்லாம் கொடுத்து அதுக்கான இதெல்லாம் பண்ணி கட்டியை உடைச்சி விட்டு பிளட்லாம் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்டாங்க. டாக்டர் சொன்னார், கரெக்டாக கொண்டு வந்தீங்க, இவங்களை வந்து இவ்வளோ நேரத்தில் இப்போ கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தால் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோ ஒரு பதட்டத்தோடு சொல்லியிருக்காரு. அதை எழுதும்போதும் எனக்கு வந்து இந்த அவங்க பேசும்போதும் எனக்கு ஒரு மாதிரி ஐயோ இது சின்ன விஷயந்தான், ஆனால் அது வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோணும். கணவரிடம் பிடித்த குணம், ஆக்சுவலாக ஒரு கணவராக அவர் வந்து அந்த பெஸ்ட் கணவர். ஏன்னா அவர் மனைவி என்ன ஒரு கணவர்கிட்ட விரும்புவாங்களோ, என்ன விரும்புவாங்க, தன்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு விரும்புவாங்க. அப்புறம் வந்து தன்னுடைய கௌரவத்தை அவர் காப்பாற்றணும் அப்படின்னு விரும்புவாங்க. இப்போ ஒரு உதாரணம் என்னென்னா, இப்போ அவருடைய அந்த மீசா சமயத்தில் அவர் வந்து அரெஸ்டாகி இருந்தப்போ இவங்க வந்து அப்போ தான் கல்யாணமாகி வந்த புதுசு இல்லையா. ஸோ அவர் வந்து எப்படின்னா அவங்க ஒவ்வொரு அந்த இடத்துல கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. பட் என்ன அவரோட உணர்வு என்னவாக இருந்ததுன்னா, இப்போ புதுசாக கல்யாணமாகி வந்த இந்த பொண்ணு மேலே ஐயோ இது கல்யாணமாகி வந்துச்சு, இதோட ராசி தான் வந்து ஹஸ்பண்டை பிடிச்சி உள்ளர போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்துடக்கூடாதுன்ட்டு அப்படி தான் அது மனைவி பேரில் அந்த ஒரு கேரும் அந்த ஒரு இதுவும் இருந்தால் தான் அப்படி ஒரு மனக்கஷ்டம் அவங்களுக்கு வரும் ஒரு கணவருக்கு. ஸோ அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் அவங்க மனைவி ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் வந்து அது அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் அவங்க ஒரு பொதுவாக சொல்லுவாங்கல்ல, அதாவது அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ண போகிறாங்களே, இவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்களுக்கு அது போல் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் வந்து அதை ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி கணவர்கள் எத்தனை வீடுகளில் நம்ம பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களோட அந்த கல்யாணமாகி வருது, அவங்க வந்து மாப்பிள்ளை முறுக்குன்னெலாம் சொல்லுவாங்க. மாமனார் வீட்டுக்கு போகிறதுனா ஒரு பெரிய பீடிகைலாம் இருக்கும். பட்டு இவரை பொறுத்த வரைக்கும், ஸ்டாலின் சாரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. மாமனார் வீட்டுக்குன்னா ரொம்ப ஆசையாக அப்படி அந்த சைடு போகிறப்பெல்லாம், அந்த மாயவரம் சைடு அந்த சீர்காழி சைடு போகிறப்பெல்லாம் மாமனார் வீட்டுக்கு வந்து ரொம்ப ஆசையாக விருப்பமாக போயிட்டு வந்து அவங்க அப்பாவோட ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வேறு பேசுவார். ரொம்ப
ஃபுல்லாக பேசுவார். ஸோ அதனால் விருப்பமாக போகக்கூடிய ஒரு இடம் அது அவருக்கு. இவங்களுக்கே அது வந்து என்னென்னா ஒரு இது ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு சின்ன இதுதான். மனைவியை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கணும்னா அவங்க குடும்பத்தை ரொம்ப அந்த கணவர் வந்து மதிச்சா போதும். அதில் வந்து அவர் வந்து உண்மையிலே ரொம்ப அவர் விருப்பமாகவே அவர் வந்து ரொம்ப அந்த ஃபேமிலியை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார். ரொம்ப எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அவருடைய இயல்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பசங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார். ஸோ இது மனைவியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுல ஆச்சரியமே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து அவரோட இயல்பு. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். இந்த புக்கை பற்றி நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதில் நாங்கள் ஆவலோடு அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வித்யா. தேங்க்யூ. இதே போல் தொடர்ந்து நீங்கள் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.